வணக்கம். அந்த புத்தூர் சந்தியில் இருக்கிற அம்பாள் பெயிண்ட் நிறுவனம் இங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யணும். இன்றைக்கு தங்களோட கஸ்டமர் எல்லாரையும் கொஞ்சம் பேரை கௌரவிச்சு அவர்கிட்ட பெயிண்ட் வாங்கின ஆக்களுக்கு 5,00,000 ரூபா பெயிண்ட் வாங்கின ஆக்களுக்கு கௌரவப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யணும். அது இந்த ஹோலில் தான் நடக்குது. பாவம் இல்லை பாவம் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்கள் வந்துட்டுருக்கணும். அவர்கிட்ட பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் அடிக்கிற ஆக்கள் அவன் அந்த நிப்போன் கம்பெனிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம். நிப்போன் கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் வந்திருக்கணும். ஓகே, போய் பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இன்றைக்கி என்ன கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா காசு கொடுக்கணுமாம். பெயிண்ட் வேண்டி வேலை செய்கிறத கடை கஸ்டமருக்கு எல்லாம் என்ன கட்டணும் பார்ப்போம். என்ன இதில் பாருங்கள் தான் அந்த கம்பெனியோட ஓனர். வணக்கம் அண்ணே. ஓகே, டீம் எல்லாம் பாரு இன்னும் வென்றி ஆயிடும். ஒரு ஆளாக பிள்ளைக்கு வருது டீம். இவனுக்கு தான் இன்றைக்கு யாருக்கோ 25,000 ரூபா காசை கொடுக்க போயிடும். யாருக்குன்னு தெரியல. கொஞ்சம் இருந்து பார்ப்போம் யாருக்கு கொடுக்க போயிடும்னு சொல்லி. அதில் முன்னுக்கு வர இவர் தான் சிறப்பு கட்டண தளபதி. இங்கே அச்சுவேலி இந்தியா போகிறார். தெரியாத மாதிரி போகிறாரு. என் பின்னால் வர இருந்தோம். ஆளை பார்த்து வச்சுருக்கோம் அண்ணையை. வேறு டிக்டாக் செலிபிரிட்டி அண்ணே. வணக்கம் அண்ணா, சொல்லுங்கள். வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்கு? இன்றைக்கு எங்களோட அம்பாள் பெயிண்ட்ஸுன்ற பெயிண்டர்ஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் எல்லோரும் வந்திருக்கிற இனம் எங்களோட எங்களோட இப்போ நாங்கள் அதில் கூப்பிட்ருக்க எங்களோட கஸ்டமர் மட்டும். ஓகே, எங்களோட இனியிலேருந்து நல்ல ஒரு தொடர்போடு இருக்கிற கஸ்டமர் தான் நாங்கள் கூப்பிட்ருக்கிறோம். வாடிக்கையாளர், அதாவது இனியிலேருந்து வாடிக்கையாளர். மற்றது இந்த இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் போன வருஷம் நாங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் செய்கிறாங்க. இந்த வருஷம் நாங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டு போகிறோம். அடுத்த வருஷம் என்ன மாதிரி செய்ய போகிறீங்க? இந்த வருஷம் போன வருஷம் ஃபோன் கொடுத்துறீங்க, இந்த வருஷம் காசு கொடுக்குறீங்க. போன வருஷம் நாங்கள் ஃபோன் கொடுத்து நாங்கள் அது நாங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்டில் செய்ததால் எல்லாராலையும் செய்ய முடியல. போயிட்டு அந்த டார்கெட்டை எல்லாரும் அச்சீவ் பண்ணல. ஒரே ஒரு ஆளுக்கு நாங்கள் அது இது கொடுத்தனாங்க. இந்த வருஷம் இந்த வருஷம் நாங்கள் அதை பிரித்து ஒரு 3-4 பேர் டார்கெட் பண்ணி செய்தாங்க. ஆனால் ஒரு இந்த வருஷம் ஒரு 3 பேர் எங்களுக்கு எலிஜிபிள் ஆகிருக்கு. ஓகே, இந்த விஷயத்துக்கு அடுத்த வருஷம் என்ன மாதிரி செய்ய போறீங்க இந்த ப்ரோக்ராம்? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை விடவும் அடுத்த கட்டம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பிள்ளை நாங்கள் கொண்டு வரீங்களா? அதில் இருந்து ஒரு அனுபவத்தை பெற்று அடுத்த வருஷம் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு சிலைகளை கொடுத்து அதுக்குரிய பரிசுகளை வழங்குறான் எங்களோட. அடுத்த வருஷம் மோட்டர் சைக்கிள் கார்கள் தான் கொடுப்பீங்களோ? பிவைடி அந்த மாதிரி அப்படி என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் அது அந்த அதாவது இந்த எங்களோட கஸ்டமரை பொறுத்தது தான். அதை தான் முடிவெடுக்கணும், இந்த மாதிரியான இதை செய்யணும்னு சொல்லி. இந்த வருஷம் 5,00,000 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கினால் ஒரு 25,000 ரூபா காசை கொடுக்குறீங்க, அப்படி தானே? அப்படி ரைட். ஓகே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துட்டோம். கொஞ்சம் இதில் ஆரம்பமாகும், மங்கள விளக்கேற்றலோட ஆரம்பமாக போகுது. எல்லோரும் விரிக்கணும். இங்கே கஸ்டமர்லாம் விரிக்கணும். உங்களை மறுபடியும் அக்கிட்ட காட்டுறேன் நான் உங்களுக்கு. வணக்கம் ரோஹிஷண்ணா, சொல்லுங்கள். இந்த அம்பாள் பெயிண்ட் கம்பெனியை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சி ஒன்று வந்திருக்கீங்களா பற்றி சொல்லுங்கள். நான் நிப்பான் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தில் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த அம்பாள் பெயிண்ட் நிறுவனம் இன்றையோட தன் 2வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. உண்மையில் மிகவும் சந்தோஷமான தருணம். காரணம், மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் வடமாகாணத்தில் முதலீடு ஒன்றை மேற்கொள்ள தயாராக இருந்தாலும் பயமான ஒரு சூழ்நிலையில் தான் அவர் ஆரம்பத்தில் இருந்தார். தொடர்ந்து கம்பெனி ஊழியர்களால் அவருக்கு வழங்கப்பட்ட சப்போர்ட்டுகளை வச்சுக்கொண்டு மேலதிகமாக தன்னோட முயற்சியால் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், 1ஆம் ஆண்டு நிறைவில் தங்களது தனி முயற்சியால் இப்போ கஸ்டமர்ஸுக்கு ஐஃபோன் கொடுத்துருந்தவர் அவர் கொடுத்த டார்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணினார்களுக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவே 5 லட்சத்துக்கு மேலதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே 25,000 ரூபா பரிசில் வழங்கப்படும்னு சொல்லி அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஆக்களுக்கு ஜூலை மாதத்தில் பரிசில் வழங்குறதுக்கான ஒரு நிகழ்வுகளையும் தன்னிட்ட தொடர்ச்சியாக நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை கொள்வனவு செய்கிறவர்களுக்கு ஒரு
ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்கும் மூலமாகவும் இந்த நிகழ்வை இந்த ஹோட்டலில் ஆரம்பித்து வைக்க இருக்கிறார். ஸோ நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் தொடர்ந்து அவர்களின் வெற்றிப்படிகளுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார் மிஸ்டர் வீரமுனி, அதோடு சேர்ந்து மிஸ்டர் டிலோஷன் டெக்னிக்கல் சப்போர்ட். மிஸ்டர் வீரமுனி வந்து வுட்கேஆர் மர தளவாட மர பலகைகள் மர சம்பந்தமானதுக்கான சகல ஆலோசனைகளையும் வழங்குவதற்கும் அதின் விற்பனைகள் நெறிப்படுத்துதல் சம்பந்தமான நிகழ்வுகளுக்காகவும் அவர் வந்திருக்கிறார். மேலும் எமது நிறுவனத்தில் வாகன பெயிண்ட் சம்பந்தமான உற்பத்திகளும் காணப்படுகின்றன. அதற்கான மேலாளர், விற்பனை பிரதிநிதி எல்லோரும் வருகை வந்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்வோம். நன்றி. නන්රි තුවන් සර්. අයිබෝන් වනක්කම් வணக்கம். සුබ සන්දෑවක් වේවා. අද අපි පුතූරු අපේ අම්බාල් පේන්ට් ආයතනය වර්ෂ දෙකක් සම්පූර්ණ කිරීම නිමිත්තෙන් අද මේ ආයතනයේදී අපි බලාපොරොත්තු වෙන අපේ අධිපතිතුමා ඇතුළු ඒ කාර්ය මණ්ඩලයත් වගේ නිපොන් පේන්ට් ආයතනය අපේ රොයිස් මහත්මයා අපේ ඒ නන්දන් මහත්මයා වගේ අපේ ඩිලෝසන් අපි ආදී කොටස එක්මුතු වෙලා ඒ ආයතනයේ තීන්ත ලබා ගන්න අපේ පින්තා ශිල්පී මහත්තුරුන් ඒක රාශී කරගෙන විශේෂයෙන්ම ජූලි මාසයේ ලක්ෂ 5කට වඩා එයින් පේන් ලබාගත්ත තීන්ත ලබාගත්ත ඒ පින්තා ශිල්පී මහත්තුරුන්ට රුපියල් 25000 බැගින් මේ ත්‍යාග මුදල් ලබා දීම ඒ ආයතනයේ අධිපතිතුමා අතින් සිද්ධ කරනවා. ඒ වගේ විශේෂයෙන් අද සන්ධ්‍යා භාගයේ එතුමා විසින් සංවිධානය කරන භෝජන සංග්‍රහයකුත් තිබෙනවා. ඒ වගේම අපි අපේ නිපොන් පේන්ට් ආයතනයේ මම සහ අපේ ඩිලෝෂන් මහත්මයා තීන්ත සම්බන්ධ අපි දැනුවත් කිරීමක් සිද්ධ වෙද්දී විශේෂයෙන්ම අපේ ගමන අපි නිපොන් ඉපොලක් බ්‍රෑන්ඩ් එක දැන් අවුරුදු 47ක් විතර යන ලංකාවේ ස්ථාපනය වෙලා මාත්‍රා ආරම්භ කළා. ලංකාව පුරා දැන් ව්‍යාප්ත වෙලා තියෙනවා. විශේෂයෙන් අපේ නිපොන් සමාගම අපේ ජපානයේ මව් සමාගම අපේ සිංගප්පූරුවෙන් පාලනය වෙන්නේ. එතකොට ඒ අවුරුදු 140 ගානකට අධික ඒ කාලයක් ලොව පුරාම ඒ නිපොන් බ්‍රෑන්ඩ් එක ප්‍රචලිත වෙලා අද ලංකාව පුරාවටත් කිසිම අඩුවකින් ඒ කියන්නේ අහවල් මේ තීන්ත එක කියන කිසිම දෙයක් අඩු නැතුව ලංකාවේ පින්තල් ශිල්පී මහත්තුරුන්ට අපි ලබා දීමේ හැකියාව ලැබිලා තියෙනවා. ඉතින් එතකොට අපි මේ ගමන දේශීය වශයෙන් විදේශීය වශයෙන් මේ ලංකාවේ නිපොන් පේන්ට් ලංකා පුද්ගලික සමාගම අපි මේ ගමන් කරන ගමන් මාර්ගයේ යාපන ප්‍රදේශයේ ඒ තවදුරටත් අපි අපේ ගමන සාර්ථක කර ගැනීම සඳහා මේ අම්බාල් පේන්ට් ආයතනයේ ඒ අධිපතිතුමා ඇතුළේ කාර්ය මණ්ඩලය අපිට විශේෂ සහයෝගයක් දක්වනවා. ඒ වගේ මේ ප්‍රදේශ අපේ රොයිස් මහත්තයා නන්දන මහත්තයා එකතු වෙලා එතුමා අපේ නිපොන් පේන්ට් ආයතනයේ ඒ අපේ තීන්ත ඉලක්කයන් විකුණුම් ඉලක්කයන් කරා ගමන් කරවමින් ඒ විශේෂ සහයෝගයක් අපේ ගමට සහයෝගය දක්වන. ඒ වගේම පින්තල් ශිල්පී මහත්තුරුන්ටත් විශේෂ ඩිස්කවුන්ට් ලබා දෙමින් එතුමාගෙන් ලැබෙන ඩිස්කවුන්ට් එක ලබා දෙමින් පින්තල් ශිල්පී මහත්තුරුන්ට විශේෂ සහයෝගයක් දක්වමින් මේ අපේ මේ යාපන ප්‍රදේශයේ ජනතාවටත් විශේෂ සේවයක් අපේ අධිපතිතුමා ඇතුළු කාර්ය මණ්ඩලය සිදු කරනවා. ඉතින් මේ අවුරුදු දෙකක් සම්පූර්ණ මේ අවස්ථාවේදී ඒ නිපොන් පේන්ට් ආයතනයේ ඉහළ කළමනාකාරීත්වය වෙනුවෙන් මම මේ අවස්ථාවක් කරගන්නවා. මේ ප්‍රදේශයේ ඒ පින්තල් ශිල්පී මහත්තුරුන්ට අපි ආශිර්වාද අපි වගේ ස්තුති කරන ගමන්ම ඒ අම්බාල් පේන්ට් ආයතන අධිපතිතුමාට මේ ගමන තව සාර්ථක කරගෙන අඛණ්ඩව අපිත් සමග අත්වල බැඳගෙන තව ඉදිරියට පසට ගණනාවක් ඉදිරියට යාමට ඒ ශක්තිය ධෛර්ය හැකියාව වාසනාව උදා වේවා කියලා අපි ආශිර්වාද කරමින් ස්තුතිය පුද කරමින් මේ අවස්ථාවේ නිහඬ වෙන බොහොම ස්තුතියි. வணக்கம். சொல்லுங்க என்னென்ன அம்பாள் பெயிண்ட் கம்பெனியை பற்றி என்ன சொல்ல போறீங்க? வணக்கம் அண்ணர். என்னென்னு சொன்னால் நாங்கள் கூட பெயிண்ட்டுகளை வந்து அம்பாள் பெயிண்ட் கம்பெனி ஸ்தாபனத்தால் நாங்கள் பெயிண்ட்டுகளை கொள்வனவு செய்கிறது. நாங்கள் கூட ஆலயங்களுக்கான வர்ணப்பூச்சிகள்லாம் நாங்கள் இப்போ செய்து கொண்டு வரோம். அப்போ அந்த வகையில் ஆலயத்துக்கான வர்ணப்பூச்சை வந்து விதைசில் வர்ணமான கலவையால் நாங்கள் இந்த வர்ணப்பூச்சிகளை மேற்கொள்கிறோம். அதனாடி எங்களுக்கு ஓகே. இப்போ நிப்பன் பெயிண்ட் செய்வதால் எங்களுக்கு அதிகூடிய பலனை நாங்கள் எட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட கொஞ்சம் நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய தன்மையிலேயும் ஆலயங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஆலயம் வர்ணம் பூசினா சாதாரண ஒரு 7-8 வருஷம் பெயிண்ட்டு நிற்கக்கூடிய அளவில் நாங்கள் அந்த வர்ணப்பூச்சை மேற்கொள்ளணும். அந்த வகையில் அம்பாள் பெயிண்ட் தாவனத்தால் நாங்கள் இந்த நிப்பன் பெயிண்ட் எடுத்து அடிக்கிறதால எங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட ஒரு அழகான ஒரு தோற்றமும் அளிக்குது நாங்கள் அளிக்கப்பட்ட இதில். அதோட இன்றைக்கு இங்கே நிகழ்கின்ற இந்த அம்பாள் பெயிண்ட் தாவனத்தாரில் நடக்கின்ற இந்த ஒன்று கூடலிலே நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதிகூடியமாக நாங்கள் இந்த பெயிண்ட்டுகளை கொள்வனவு செய்வதால் எங்களுக்கு சில பரிசு பொருட்களும் அதோட
தேவையான அனுபவங்களையும் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னா நிப்பான் பெயிண்ட் கொம்பனிலிருந்து அந்த பெயிண்ட் உரிய விடயங்களை தெளிவூட்டுவதற்கும் இங்கே அதிகாரிகளும் வந்திருக்கணும். அப்போ அவையோடாக நாங்கள் சில விடயங்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட புது புது தயாரிப்புகள் எல்லாம் நிப்பான் பெயிண்ட் கம்பெனியால் தயாரித்து விடக்கூடியனும் அதை நாங்கள் பாவிக்க முடியும். இப்போ உதாரணமாக ஃப்ளோ பெயிண்ட் எல்லாம் நிப்பான் ஃப்ளோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஃப்ளோ பெயிண்ட் இல்லைன்னு. அப்போ அந்த மாதிரியான சில வர்ண கலவைகளை நாங்கள் நிப்பான் பெயிண்ட்லேருந்து அம்பாள் கம்பெனி தாவரத்தாலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதோட இதில் இருக்கிறதெல்லாம் என்னுடைய பணியாளர்கள். நாங்கள் நீண்டகால வர்ணப்பூச்சியில் ஈடுபட்டு கொண்டு சாதாரணமாக ஒரு 25-30 வருஷமாக வர்ணப்பூச்சி தான் எங்கள்கிட்ட தொழில். அதில் கூட ஆலயங்கள், அடுத்த போட்டுகள் எழுதுகிற படங்கள் எழுதுறது அப்படியானவையெல்லாம் செய்து கொண்டு வரோம். ஓகே, எங்களுக்கு எங்கள்கிட்ட தொழிலை கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமையை இந்த நிப்பான் பெயிண்டோடு சேர்ந்து அம்பாள் தாவரத்தால் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் மன மகிழ்ச்சி அடைக்கிறோம். நன்றி அண்ணா, வணக்கம். மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிப்போம். நிறுவனத்தின் உரிமையாளர், அம்பாள் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு கி பிரகாஷ் அவர்களை முதலாவதாக மங்கள விளக்கேற்ற அழைக்கின்றோம். திரு ரோய்ஸ் அவர்களை மங்கள விளக்கேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். I warmly welcome Mr. Veeramuni. திரு விஜயகா திரு நந்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு தனுஷன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிஸ்டர் ராகுலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு குணாளன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்பாள் நிறுவனத்தின் முகாமையாளர் வாடிக்கையாளர் சார்பில் இருவரை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக விருந்தினர்கள் அனைவரையும் மேடையில் அமருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தற்பொழுது விருந்தினர் கௌரவிப்பு இடம்பெறும்.
அனைத்து உதவிகளையும் வழங்கிய அம்பாள் பெயிண்ட்ஸ் வண்ணக்களஞ்சியத்தின் உரிமையாளர் திரு பிரகாஷ் அவர்களை வருக வருக என இந்த விழாவுக்கு வரவேற்கொண்டு, அடுத்ததாக திரு ரோய்ஸ் சீனியர் சேல்ஸ் ஏரியா மேனேஜர் அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்றுக்கொண்டு, ஐ warmly welcome Mr. Veeramuni, Wood Care Manager, Mr. Vijaykanth, Auto Senior Area Sales Manager, Mr. Ragulan, Technical Manager, Mr. Dilosan, Technical Executive, T. Nandaraj, Senior Sales Executive, Mr. Tanushan, Sales Executive, Mr. Kunalan, Auto Sales Executive. இவர்கள் நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் உத்தியோகஸ்தர்கள். அவர்களையும் அன்புடன் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று கொண்டு, மற்றும் பிரதானமாக எமது நிறுவனத்தை மேலும் வெற்றிகரமாக கொண்டு நடாத்துவதற்கு எங்களுக்கு சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வருக வருக என வரவேற்று கொண்டு, மற்றும் இந்நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கும் எமது நண்பர்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்று, நிகழ்வின் தொடக்கமாக தலைமை உரையினை உரிமையாளர் அவர்கள் வழங்குவார். விருந்தினர்கள் மற்றும் எமது நிறுவனத்தின் வாடிக்கையாளராகிய நீங்கள் அனைவருக்கும் முதல்கண் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, போன வருஷமும் நாங்கள் இதே மாதிரி ஒரு இதை ஒன்று ஊரில் செய்திருந்த நீங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் அதே போன்ற எங்களுக்கு இந்த வருஷமும் நீங்கள் இவ்வளவு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணியிருக்கிறீர்கள். அதுக்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து உங்களுக்காக மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ஒழுங்காக வச்சிருக்கிறோம். எங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துறதும் உங்களை நாங்கள் திருப்பி சந்தோஷப்படுத்துறதும் எங்களுடைய ஒரு தலையாக கடமை என்ற ஒரு இதால் வந்து நாங்கள் உங்களுக்கு அது செய்கிறதுக்கென்று ஒவ்வொரு வருஷமும் உறுதி கொண்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்த வருஷமும் நாங்கள் இது செய்வோம். மற்றது போன வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஆளால் மட்டும்தான் அது செய்ய முடிஞ்சது, மற்றொரு ஆள் யாரும் செய்ய முடியாதுன்ற ஆளை வந்து இந்த வருஷம் நாங்கள் அதை வந்து குறைச்சி உங்களுக்கு அந்த ஸ்கீமை வந்து நாங்கள் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் வந்து எங்களுக்கு பூர்ண திருப்தி இல்லை என்று சொல்ல முடியுமே. என்னென்னு சொன்னால், அதில் நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள், ஆனால் வந்து ஒரு 3 பேர் தான் அந்த ஸ்கீமை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கிறீர்கள். ஸோ மேலும் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவிகளோடு இன்னும் கூட எங்களோட இதை வந்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த விழாவுக்கு உங்களை அழைத்து ஒரு குறுகிய நேரத்தில் அழைத்திருந்து நீங்கள் வந்ததுக்கு பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, எங்களோட விழாவுக்கு வந்திருந்த எங்களோட விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு 2 மாத காலப்பகுதிகளில் வந்து குறிப்பிட்ட ஒரு தொகை ஒன்று நிர்ணயித்து, அந்த காலப்பகுதிகளில் அவ்வளவு கொள்ளளவு செய்கிற வாடிக்கையாளர்களுக்கு ஐபோன் ஒன்று வழங்கப்படும். அது நீங்கள் எத்தனை வாடிக்கையாளர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஐபோன் ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லி, அதில் வந்து ஒரு வாடிக்கையாளர் தான் வெற்றி பெற்றார். அது குலுக்கல் முறையில் இல்லை. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொள்ளளவு தொகை வந்து 2 மில்லியனுக்கு மேலே 20 லட்சத்துக்கு மேலே இருந்தால் ஐபோன் வழங்கப்படும் என்று சொல்லி, அதில் 20 லட்சம் ஒரு வாடிக்கையாளர் கொள்ளளவு செய்து ஐபோனை பெற்றுக்கொண்டார். இப்போ இந்த முறை வந்து அதை வந்து நாங்கள் மாற்றி என்னென்னா, அந்த பரிசு பொருட்கள் வந்து மேலும் வேறு வாடிக்கையாளர்களுக்கு சென்றடையணும் என்ற நோக்கத்தில் போன மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி மட்டும் 5 லட்சம் ரூபா பெறுமதியான கொள்ளளவு செய்கிற வாடிக்கையாளர்களுக்கு 25,000 ரூபா பணப்பரிசு என்று அறிவித்திருந்து, அதன்படி 3 பேர் அந்த 5 லட்சம் ரூபா பெறுமதியான கொள்ளளவுகளை மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான பரிசில் வழங்கலும் இடம்பெறும். அடுத்ததாக நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தின் உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் தங்களது உங்களுக்கு வர்ணம் பூசல் தொடர்பான விளக்கங்கள், உங்களுக்கு ஏதாவது ஏற்படும் சந்தேகங்கள் தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு உத்தியோகத்தர்களை அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற வர்ணப்பூச்சாளர்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டு, நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் சார்பாக கொழும்பிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் திருவாளர் டிலோஷன் மற்றும் வீரமுனி அவர்களையும் வரவேற்று கொண்டு, முதல் முக்கியமாக நிப்போலைக்கில் பெயிண்ட் ஸ்டார் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்?
எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பாயிண்ட்ஸை நீங்கள் யாருமே எடுத்துக்கொள்கிறதா இல்லை. யாழ்ப்பாணத்தில் போன முறை, அதாவது போன மாதம் நிப்பான் பெயிண்ட் நிறுவனத்தால் மொத்தமாக இலங்கை பூரா 2.2 மில்லியன் காசு பெயிண்டர்ஸுக்காக எல்லா அக்கௌண்ட்ஸுக்கும் அனுப்பப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பெயிண்டர்ஸுக்கு 1 லட்சத்தை தாண்டிய தொகை இருந்தாலும் நீங்கள் அந்த காசுகளை பெற்றுக்கொள்கிறதுல அவ்வளோ அக்கறை காட்டுறதா தெரியல. காரணம் ஒரு சின்ன விஷயம், எல்லாருக்குமே உங்களோட ஃபோன்ஸுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டிருந்தது. தமிழ்லையும் சிங்கள மொழியிலையும் அனுப்பப்பட்டிருந்தது. யாராவது அப்டேட் பண்ணி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை ஆப்பில் போடாமல் இருந்தால் அந்த பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண சொல்லி, எல்லாருக்குமே உங்களோட கையில் சாதாரணமாக ஆப்ன்றது சாதாரணமாக எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம். உங்களுக்கு மட்டுமில்லை, வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும். அதால் நாங்கள் களமி ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்பினூடாக உங்களுக்கான பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு டின்னில் இருக்கிற பாயிண்ட்ஸும் உங்களுக்கு அட் ஆகி கொண்டிருக்கு. தயவுசெய்து பாயிண்ட்ஸை ஆட் பண்ணி உங்களுக்குரிய பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை நாங்கள் வேறு எந்த தேவைக்கும் பயன்படுத்த போகிறது இல்லை. உங்களுக்காக ஒதுக்கின பணம் உங்களுக்கு. அவே அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் நீங்கள் பெயிண்டை கொள்ளளவு செய்கிற கடையில் நீங்கள் கேட்டால் உங்களுக்கான ஆலோசனை வழங்கப்படும். அதாவது அந்த கடைக்கு வர ஜஃப்னாவில் இருக்கிற சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட நம்பரோ இல்லாட்டி வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களோட நம்பர்ஸோ உங்களுக்கு வழங்கப்படும். அதனூடாக நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு தயவுசெய்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கூடுதலாக கிழக்கு மாகாணத்தில் கூடுதலானாக்கள் ஒரு மாதம், அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த காசை ரெடீம் பண்ணிக்கொள்கிறாங்க. ஸோ வடக்கு மாகாணத்தில் சரியான குறைவாக இருக்குது, எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஆனால் கூடுதலானாக்கள் பாவிக்கிறீங்கள். எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. நேற்று கூட ஒரு வர்ண பூச்சாளர் எங்களை தொடர்பு கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 1,18,000 ரூபா அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொள்ளலை. காரணம், அந்த களமி ஆப்பில் அவர்கிட்ட ஐடென்டி கார்டை அப்டேட் பண்ணாதால் அவருக்கான அந்த பணம் அவரை சென்றடையலை. தயவுசெய்து அப்படி ஏதாவது இருந்தால், இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கே 2-3 பேர் இருக்கணும், உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியை முன்கொண்டு செல்வதற்கு திருவாளர் டிலோஷன் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். நன்றி. දැන් 2026 වෙනකොට අපි ලෝකයේ ජපානයේ මව් සමාගම කරගත් ලෝකයේ දෙවන්ත තීන්ද සමාගමක් වන නිපෝන් පේන් ආයතනය සමග දැන් අත්කල් බැඳගෙන ඉන්නවා. 1979ஆம் ஆண்டில் இந்த நிப்பலெக்ன்ற நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு அதோடு 2012ஆம் ஆண்டு இந்த நிப்போன் பெயிண்ட், நிப்போனோடு நாங்கள் ஜப்பான் நிறுவனத்தோடு இணைந்து இந்த நிறுவனத்தை தொடர்ந்து இப்போ 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டு போகிறோம். එතකොට නිපොලැක් බ්‍රෑන්ඩ් එකට ඒ ආරම්භයේ ඉඳන් අද 2026 වෙනකොට අවුරුදු 47ක් පරණයි ඒ බ්‍රෑන්ඩ් එක. அந்த நிப்பலெக் என்ற நிறுவனத்தோடு நாங்கள் நிப்போனுக்கு இந்த வருகிற இந்த சந்தர்ப்பத்துக்கு ஒரு 40 வருடங்கள் பழமை வாய்ந்த வருடங்களாக இருக்கிறது. අපේ නිපෝන් සමාගම, ජපානයේ මව් සමාගම කරගත් නිපෝන් පේන් සමාගම අවුරුදු 140 ගාණක් පරණයි ලෝකේ. அதே மாதிரி உலகத்தில் நாங்கள் எடுக்கும் பொழுது 140 வருடங்கள் பழமை வாய்ந்ததாக இந்த நிப்போன் நிறுவனம் காணப்படுகிறது. එතකොට දැන් අපි ලංකාවේ අවුරුදු 47ක් තිස්සේ கடந்த மாதம் நாங்கள் செய்த அந்த உங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொருலே வெற்றியீட்டிய வெற்றியாளர்களுக்கான பரிசில் வழங்கல் வைபவம் இடம்பெறும். முகாமையாளர் உரிமையாளர் அவர்களை அந்த பரிசில்களை வழங்கி கௌரவிக்குமாறு. பிரபா அண்ணாய் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ரஞ்சன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நன்றி. மற்றும் அனைவருக்கும் அம்பாள் நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற டிஷர்ட்டும் மற்றும் நிப்போன் பெயிண்ட் நிறுவனத்தால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அன்பு பரிசும் இருக்கும். ஒரு அந்த டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு ஒரு குரூப் போட்டு கொண்டு எடுத்த பிறகு உங்களுக்கான இரவு உணவு தகவல் எதுவும் தெரியாம அப்படியானது எது இருந்துச்சு சொன்னால் நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சம்பந்தமான டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு சந்தேகம் தான் கெடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா பளபளப்பாக இருக்குது. அதே மாதிரி சீலர் ஸ்டாண்டிங் சீலர் இருக்குது. சீலர் அடித்தது நிப்போன் கம்பெனியால் வந்து டிஷர்ட்டுகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். முதல்ல வந்து அம்பாள் காட்டையார் கொடுத்து முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிப்போன் கம்பெனி வந்து தங்களுடைய டிஷர்ட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் தங்களுக்கு அளவான டிஷர்ட்டுகளை கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் எத்தனை பேர் கொடுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு ஒரு டிஷர்ட் தேவை, என்ன டிஷர்ட் ஒன்று தாங்க பார்ப்போம். இப்போ டிஷர்ட் போட்டு கொண்டு திரும்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னே என்ன கதை பார்ப்போம்மா. நாங்கள் என்ன கொடுக்குறார் பண்ணுறார். அம்பாள் காட்டையார் பார்த்திங்கன்னா கூடினால வந்து நிப்போன் பெயிண்ட்டை தான் செய்து கொண்டிருக்கணும். நிப்போன் பெயிண்ட் தான் மெயினாகவே செய்யணும். அவர்கிட்ட வந்து நிப்போன் சகல விதமான பெயிண்ட்டுகளும் இருக்குது. அவர்கிட்ட போனால் நீங்கள் நிப்போன் பெயிண்ட்டை வாங்கி உங்களோட வீடுகளுக்கோ ஆலயங்களுக்கோ தேவையான பெயிண்ட்டுகளை வேண்டிக் கொள்ளலாம். அதாவது வந்து அம்பாள் காட்டையார்ட்ட இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டுகளை வேண்டிக் கொள்ளலாம். அப்படியே ஓகே.